உங்களுடன் உங்கள் தோழி அம்மு. இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் சிக்கன் கிரேவி போல காலிஃப்ளவர் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் 1, அப்புறம் ஒரு மிளகாய் கேந்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, சோம்பு நல்லா தூளாக இடித்து வச்சுருக்கேன், 3 பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதே போல் எங்கள் வீட்டில் அரைக்கிற அந்த மசாலா தூள், அதுக்கப்புறம் 2 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய், கடைசியில் போட்டு இறக்கிறதுக்காக மல்லித்தலை, வறுத்து அரைக்க என்னென்னா தேங்காய் 1/4 முடியோட கம்மி தான் எடுத்திருக்கேன், 3 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, 1 ஸ்பூனு பொட்டுக்கடலை, 1 இனுக்கு இருக்கும், கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், தேங்காய், இதெல்லாமே நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அரைச்சு நான் செய்கிற போது போடுறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறங்கிறத பற்றி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறேன், இது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எதாக இருந்தாலுமே நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் இருக்கும். பாருங்க, நம்ம செஞ்சு காட்டுறேன். இப்படி கடைசி வரை வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் நான் சோம்பு இடித்து வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்குவோம். பாருங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கம்மியாக தானே தீ வச்சுக்கோங்க. இப்போ அது கூட கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை லேசாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் பாருங்க. நல்லா இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடட்டும். வதங்கின உடனே இது கூட நம்ம பச்சை மிளகாய் 1 கீந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பல்லாரி 2 பல்லாரி நல்லா நறுக்கி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்குவோம். பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, வெங்காயம் நம்ம போட்ட போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நாம் எப்படின்னா இது சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதுக்கு என்னவெல்லாம் சாமான் சேர்க்குறோமோ அதே போல் தான் நான் காலிஃப்ளவருக்கும் சேர்த்துருக்கேன். இது சிக்கன் கிரேவி எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இது சைவமான சிக்கன் கிரேவி. பாருங்கள், காலிஃப்ளவர் சிக்கன் மாதிரியே நான் செஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே. வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். 2 தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்குவோம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட தக்காளி சாதம் சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு நான் காலிஃப்ளவரில் ஏற்கனவே கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். அரை வேக்காடை தான் எடுத்துக்கணும், சரிங்களா? நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், அதனால் கம்மியாக தான் சால்ட்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், தக்காளி நான் வதக்கலை, பச்சை தக்காளியை தான் அடிச்சிருக்கேன், அதனால் தக்காளி அந்த சாஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதாவது மசாலா தூள்,
நல்லா இருக்கும். அந்த தூள் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்குவோம். காரம் அதிகமாக இருக்காது. சில பேர் குழம்பு தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்குவாங்க. நான் அப்படி இல்லை, நாங்கள் எல்லாமே ஒன்றாவே அரைச்சிருவோம். அதனால தான் நான் அதுலேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட நான் அந்த தூள் சொன்னல அதை சேர்த்துக்குவோம். இது எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே. அது மசாலா தூள்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே இது வந்து நான் வந்து வச்சுக்குவேன். நான் வறுத்து தான் அரைப்பேன். அதனால ரொம்ப நேரம் வந்து நீங்கள் நான் வந்து வதக்கலை. ஆனால் நீங்கள் வந்து பச்சையாக அரைச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து வறுத்து அரைக்கிற ஒரு கலவை சொல்லியிருந்திருப்பேன். அது நான் வந்து உங்களுக்கு நம்ம போடும்போது வீடியோ போடும்போது அதில் காட்டுறேன் என்னென்ன பொருள் நான் வறுத்து அரைச்சிருக்கேன்ட்டு. அந்த கலவையும் அது கூட சேர்த்துப்போம். பாருங்கள், நல்லா சுற்றி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு அது கூட நம்ம காலிஃப்ளவரை போட வேண்டியதான். போட்டு ஒரு 10 நிமிடம் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அரை வேக்காடை வேக வச்சு வச்சுருக்கோம். ரொம்ப வந்து குக் பண்ணிடக்கூடாது காலிஃப்ளவரை. அது வந்து சத்தானது. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றுப்போம். பாருங்கள், இந்த கலவையெல்லாம் ஒன்றாயிட்டு அப்படியே எப்படின்னா கறி எப்படி நம்ம வந்து கிரேவி பண்ணுறோமோ அதே வாசம் அதே வாசம் தான் அடிக்கும். ரெண்டாவது செமையாக இருக்கும், கறி போலே இருக்கும். பாருங்கள், அப்படி வந்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து சேர்த்துப்போம். காலிஃப்ளவர் நான் சேர்த்துப்போம். பாருங்க, நீங்கள் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர்லாம் சேர்த்தாச்சு. இப்போது ரெடி ஆகிட்டு காலிஃப்ளவர் சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் அதில் செய்கிறதுக்காக தான் ஒரு 10 நிமிடம்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தா போதும். அது கூட வந்து நல்லா வந்து இந்த கலவையெல்லாம் நல்லா வந்து ஊறி நல்லா சேர்ந்துடும். அதுக்காக தான் பாருங்கள், அப்படியே எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு கறி சிக்கன் மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள் காட்டுறேன். பார்த்தீங்களா, சிக்கன் மாதிரியே தான், காலிஃப்ளவர் மாதிரியே தெரியல. பாருங்கள், கறி மாதிரியே தான் இருக்குது. அந்த வாசமும் பாருங்கள். நான் எப்படி வந்து நான் வந்து இந்த செய்முறைகளை உங்கள்கிட்ட காமிக்கிறேனோ அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து சைவமான ஒரு அசைவம் கிரேவி. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து உங்கள் தோழி அம்மு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.